தண்ணீர் நம்முடைய பிரச்சனைக்கான பதில் அல்ல, விசுவாசம் தான் நம்முடைய பிரச்சனைக்கான பதில். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தெளிவாக சொன்னால் பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாடு நம்மை நீதிமான் என்று நான் சொல்லுகிறதே தவிர நம்மை நீசன் என்று சொல்லவில்லை. எனவே வியாதி என்பது தேவன் கொடுக்கிற ஒரு மறைவான ஆசீர்வாதம் கிடையாது. நம்மை தூளும் சாம்பலும் என்று சொல்லவில்லை. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? அவருடைய குமாரராக, அவருடைய குமாரத்திகளாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. பாவமே அறியாத அவரை பாவமாக்கினார் என்பது சத்தியம் என்று சொன்னால், அப்ப நீதியே அறியாத நம்மை நீதிமானாய் ஆக்கினார் என்பதும் சத்தியம்தான. மேலும் உபவாசத்தின் மேலே விசுவாசத்தை வைக்காதீர்கள், கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கல்வாரி சிலுவையின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யாருக்கு ஒளியாய் இருந்தது? மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு பாருங்க ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார், மனிதனுக்கு ஒளியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க இருளில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார், அந்தகாரத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபங்களிலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து, பாருங்க பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறவராக, காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் பாருங்க முதலாவதாக ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக, அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார்? எதற்காக மனிதனாக வந்தார் என்று சொன்னால், மனிதனை வாழ வைப்பதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்களை நீக்குவதற்காக, அந்தகாரங்களை நீக்குவதற்காக, மனுஷனுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, அவனை ஜெயிக்க வைப்பதற்காக, அவனை வெற்றி பெற வைப்பதற்காக, அவனை வாழ வைப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையில் இருப்பு என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார், கண்ணீரை யாவையும் துடைப்பார், நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, எப்படி அழைக்கிற? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கடந்த சில வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதில் முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்காக. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்து அதற்கு நேராக ஓடி வந்து அதை செய்து முடிக்க வேண்டும், நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியாகும். அது மாத்திரமல்ல, பொதுவாக சில காரியத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் சத்தியவேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அதை குறித்து நாம் தெளிவாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே 3 காரியங்களை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே 4வது காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். 4வது காரியம் என்னவென்று சொன்னால், சமாதானமாய் இருக்கும்படிக்கே
சமாதானமாய் வாழும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற இந்த காரியத்தை நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம், பார்க்க ஆரம்பித்தோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். சமாதானமாய் இருப்பதற்காகவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? குடுமி சண்டை போடுறதுக்கு. தெருவில் நின்று வரிஞ்சு கட்டிக்கிட்டு தெருவில் என்ன சிரிக்கிறீங்க? குடுமி சண்டை போடுறதுக்கு, விளக்கமாறு சண்டை போடுறதுக்கு. அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழும்படிக்கே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அநேக காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்றைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். நம்முடைய தேவன் நம்மை சமாதானத்துக்காகவே அழைத்திருக்கிறார். சமாதானமாய் இருக்கும்படிக்கே அழைத்திருக்கிறார். சமாதானமாய் வாழும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சண்டை போடுறதுக்கோ, யுத்தம் பண்றதுக்கோ, வாக்குவாதம் பண்றதுக்கோ, மல்லு கட்டுறதுக்கோ அதுக்காக தேவன் என்ன செய்யல நம்மை அழைக்கவில்லை. சமாதானமாய் வாழ்வதற்காக. இதில் அநேக காரியங்கள் எடுத்து காண்பித்தேன். சமாதானமா வாழ்ந்தாதான் நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியை தூங்க முடியும். சமாதானமா வாழ்ந்தாதான் சுகமா வாழ முடியும். சமாதானமா வாழ்ந்தாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். சமாதானமா வாழ்ந்தாதான் ரொம்ப வருஷம் பூமியில வாழ முடியும். எந்த நேரம் சண்டை கட்டிக்கிட்டு சமாதானம் இல்லாம அலைஞ்சிங்கன்னா சீக்கிரம் பரலோகம் போய் எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? சமாதானம் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் ஏதோ உலக பிரகாரமான சில ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சமாதானமாய் இருப்பதற்காகவே, சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இதை தொடர்ந்து பிறகு இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 விதமான சமாதானம் இருக்கிறது. 2 விதமான சமாதானம் இருக்கிறது. ஒன்று தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய சமாதானம். இரண்டாவதாக மனிதர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய சமாதானம். முதலாவது என்ன சமாதானம்? தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய சமாதானம். இரண்டாவதாக மனிதர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய சமாதானம். இந்த 2 சமாதானத்தை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய சமாதானம். எல்லாம் சொல்லுங்க. தேவனோடு எனக்கு இருக்கக்கூடிய சமாதானம். ஆமென். சரி, தேவனோடு நமக்கு எப்படி சமாதானம் ஏற்பட்டுச்சு? தேவனோடு நமக்கு எப்படி சமாதானம் உண்டானது? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். தேவனோடு நமக்கு எவ்வாறு சமாதானம் ஏற்பட்டது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை. ஆக்கினை என்பது தண்டனை. தண்டனை அவர் மேல் வந்தது. யார் மேல் வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை, அடி இயேசுவின் மேல் விழுந்தது. கவனியுங்கள். எது இயேசுவின் மேல் விழுந்தது? தண்டனை, ஆக்கினை, அடி, வாரடி, மிலார் அடி இயேசுவின் மேல் விழுந்தது. எதற்காக இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக. அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக.
ராசியை ஏற்படுத்துவதற்காக, 2 பேரை ஒப்புரவாக்குவதற்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அங்கே இருக்கிறார், மனிதன் இங்கே இருக்கிறான். மனிதன் பாவத்திலே விழுந்துட்டான், தேவன் விட்டு தூரமா கிடக்கிறான். இப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமா தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப மனிதர்களாகிய நம்மை தண்டித்தால் நம்ம செத்தே போயிடுவோம். அதனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினார்? தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவையே மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக? நமக்கு பதிலாக தண்டனையை பெற்றுக்கொள்வதற்காக, நமக்கு பதிலாக அடியை வாங்குவதற்காக, நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுப்பதற்காக, நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே பாருங்க மரணத்தை ருசி பார்ப்பதற்காக அவரை அங்கே அனுப்பினார். அனுப்பி அவரை தண்டித்து, அவரை சாகடித்து, அவரை பாருங்க ரத்தத்தை சிந்த வைத்து, அந்த ரத்தத்தின் மூலமாக பாருங்க பிதாவாகிய தேவனோடும் பாருங்க நமக்கு சமாதானத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறார் என்பதை இந்த கால வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இப்ப பாவிய பிதாவாகிய தேவன் நோக்கி பார்க்கணும்னா இப்ப அவனுடைய பாவங்கள் பாருங்க மன்னிக்கப்பட வேண்டும். இப்ப பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா அங்க பலி உண்டாகணும், ரத்தம் சிந்தப்படணும். இவனை அடிச்சு ரத்தத்தை சிந்த வச்சா செத்தே போயிடுவான். அதனால பாருங்க பிதாவாகி தேவன் தம்முடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பி அவரை ரத்தம் சிந்த வைத்து அந்த ரத்தத்தின் மூலமாக பாருங்க நம்ம என்ன செய்திருக்கிறார்? தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் கல்வாரி சிலுவையில் நடந்திருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப எவ்வாறு பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் ஏற்பட்டது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் மேல் வந்தது. ஆகையால் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சமாதானம் என்ன செய்தது? ஏற்பட்டது. ஆமென். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. யார் சமாதான காரணர்? இயேசு கிறிஸ்து சமாதான காரணராக இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லா பகையையும் தீர்த்து, எல்லா கோபத்தையும் தீர்த்து, எல்லா எரிச்சலையும் தீர்த்து 2 பேரையும் ஒப்புரவாக்கினது, 2 பேரையும் ராசியாக்கினது யார் என்றால் சமாதானக்காரராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நம்முடைய சமாதான காரணர் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நம்ம தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, எதினாலே? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. எதை உண்டாக்கி? யாருக்கு யாருக்கு சமாதானத்தை உண்டாக்கி? பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை உண்டாக்கி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய். யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள, தம்மோடு சேர்த்து கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவன், பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த 2 பேரையும் ஒப்புரவாக்கினது, ராசியாக்கினது, சமாதானமாக்கினது யார்?
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப இயேசு கிறிஸ்து தான் 2 பேருக்கு என்ன செய்தார்? சமாதானத்தை ஏற்படுத்தினார். அப்ப முதலாவது சமாதானம் என்ன? தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். எத்தனை பேர் தேவனோடு உங்களுக்கு சமாதானம் இருக்குது? ஆமென். தேவனோடு இருக்கக்கூடிய சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எனவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சமாதானம் என்ன செய்திருக்கிறது? ஏற்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் இடையே எந்த ஒரு பகையும் கிடையாது. எல்லாம் புரியுது? கவனிச்சீங்களா? எத்தனை புரியுது? பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கு இடையில என்ன கிடையாது? எந்த ஒரு பகையும் கிடையவே கிடையாது. தேவன் இன்றைக்கு நம்மீது கோபமா இல்ல. தேவன் இன்றைக்கு நம்மீது எரிச்சலா இல்ல. தேவன் இன்றைக்கு நம்ம மேல பகையா இல்ல. இன்றைக்கு தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறார். தேவன் இன்றைக்கு நம் மீது அன்பாகவே இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஆமென். தேவன் உங்க மேல கோபம் இல்லைங்க. தேவன் உங்க மேல எரிச்சலா இல்ல. தேவன் உங்க மேல பகையா இல்ல. தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். இதான் நற்செய்தி, இதான் காஸ்பல். ஆமென். தேவன் உங்கள் மேல அன்பா இருக்கிறார். அருமையானவர்களே கவனிங்கள், எப்பேற்பட்ட கொடூரமான பாவியா இருந்தாலும் அவனை பிதாவாகிய தேவன் நேசிக்கிறார். யார் நிமித்தமாய் நேசிக்கிறார்? இயேசு கிறிஸ்து நிமித்தமாக, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக எப்பேற்பட்ட பாவியையும் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். சிலர் சொல்லலாம், நான் பெரிய பாவிங்கயா, நான் அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருந்தேன், இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருந்தேன், கொடூரமானவன் நான், இனி ஆண்டவர் மன்னிப்பாரா? நான் இந்த காலையில சொல்றேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிப்பார். பிதாவாகிய தேவன் உங்களை மன்னிப்பார். ஆமென். உங்களை வாழ வைப்பார். இயேசு வண்டியிலே ஓடி வாருங்கள். இயேசு கிறிஸ்து அன்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் உங்க மேல பகையா இல்ல, உங்க மேல கோபமா இல்ல, உங்க மேல எரிச்சலா இல்ல. உங்களை ஒரு நாள் தண்டிக்க மாட்டார். உங்களுக்காக இயேசுவை கல்வாரி சிலுவையிலே தண்டித்து விட்டார். உங்க பாவத்துக்காக இயேசுவை தண்டித்து விட்டார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் தைரியமா இயேசு வண்டியில ஓடி வரலாம். ஆகவே முதலாவது சமாதானம் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் என்ன செய்திருக்கிறது? ஏற்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் வைத்து சொல்லுவோம் மறுபடியும், தேவன் என் மேல கோபமா இல்ல, தேவன் என் மேல எரிச்சலா இல்ல, தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானம் என்பது எந்த கடையில வாங்க முடியாது, எந்த மெடிக்கல் ஷாப்லையும் எந்த ஹாஸ்பிட்டலையும் வாங்க முடியாது. சமாதானம் என்பது தேவாதி தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிற ஒன்று, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒன்று. இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு காரியத்துக்காகவும் உள்ளே இருக்கிற சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. சமாதானத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது சமாதானம் பிதாவாகிய தேவனோடு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற சமாதானம். இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் மற்ற மனிதர்களோடு என்ன செய்ய வேண்டும்? சமாதானமாய் இருக்க வேண்டும். நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய சமாதானம். அருமையானவர்களே கவனியுங்கள், பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு சமாதானம் ஏற்பட்டுருச்சு, சமாதானம் உண்டாயிருச்சு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையே சமாதானம் ஏற்பட வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும். யாருக்கு யாருக்கும் சமாதானம் உண்டாகணும்? நமக்கும், சத்தம் வர மாட்டேங்குது, நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும், நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும். மற்ற மனிதர்கள் யாரு யாரு? அதுல யார் யாரை போட்டுக்கலாம்? கரெக்ட். அடுத்து யாரு? இந்த வீட்டுல சிலர் இருப்பாங்க, மாமனாரு, மாமியார், நாத்தனாரு, கொழுந்தனாரு, மகனியாரு, வீட்டுக்காரு, மனைவி, அவங்கள விட்டீங்கல்ல, அவங்க தானே ஃபர்ஸ்ட்.
நமக்கும் மற்ற மனிதர்களுக்கு இடையே என்ன ஏற்படணும்? சமாதானம் ஏற்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கடந்த வாரத்திலே வாசித்தோம். அருமையானவர்களே கவனியுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். ஆமென். கூடுமானால் எல்லா மனுஷரோடும். எத்தனை மனுஷன்? கூடுமானால், முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா என்ன செய்யுங்கள். எல்லா மனுஷரோடு சண்டை போடுங்க. எல்லா மனுஷரோடு குடிமி சண்டை போடுங்க. எல்லா மனுஷரோடு விளக்குமாறு சண்டை போடுங்க. எல்லா மனுஷரோடு செருப்பு சண்டை போடுங்க. வரைஞ்சு கட்டிக்கிட்டு குழாயில ரவுடி மாதிரி நின்று உருட்டு பரவுங்க. அப்படியெல்லாம் சத்தியவேதம் போதிக்கல. சத்தியவேதம் என்ன போதிக்குது? எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். அதை கைப்பிடிச்சு சொல்லுங்க. உண்மையா உணர்ந்து சொல்லுங்க. நான் சொன்னேன்றதுக்காண்டி சொல்லாதீங்க. உண்மையா உணர்ந்து செய்யுங்க. சொல்லுங்க, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஆமென். எத்தனை மனுஷனோடு? எல்லா மனுஷனோடும், எல்லா மனுஷியோடும் சமாதானமாய் செய்யுங்கள், இருங்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா அவங்க யாரோடுமே சமாதானமா இருக்கவே மாட்டாங்க. யாரோடையுமே சமாதானம் இருக்கவே விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா, அவங்க பெர்ஃபெக்டான ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யார? பெர்ஃபெக்டான ஒரு ஆளை, பரிபூரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆளை அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? பெர்ஃபெக்ட்னா எந்த தவறுமே செய்யாத ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த தவறுமே செய்யாத ஒரு ஆளோட நான் சமாதானம் இருக்கணும் பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? எந்த தவறுமே செய்யாத, எந்த தப்பும் செய்ய மாட்டார், கரெக்டாக அத்து கிளீனா இருப்பாரு, அவரோட சமாதானம் வைக்கிறது. அப்படிப்பட்ட ஆள் யாரு தேடிக்கிட்டு இருக்கிறா? கிறிஸ்தவங்க. யாரு? அதான் சொல்லுவாங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் யாரோட என்ன செய்ய மாட்டாங்க? சமாதானம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? பெர்ஃபெக்டான ஒரு ஆளை, பரிபூர்ணமான ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிடையாது. என்னையும் சேர்த்து தான். உலகத்துல யாருமே பரிபூர்ணர் கிடையவே கிடையாது. யாருமே 100க்கு 100 அத்துப்படியா அப்படி நூலு பிடிச்ச மாதிரி கரெக்டா நடக்கிற ஆள் கிடையவே. நீங்க ஒரு ஆளை காமிச்சிருங்க, முதல்ல நீங்களே கிடையாது. அப்ப ரெண்டு காமிக்க போறீங்க. ஒரு ஆள் இந்த உலகத்துல செய்ய முடியாது, காமிக்க முடியவே. தாயின் வயிற்றிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா பேருமே தவறக்கூடியவர்கள். எல்லாத்தையுமே குறை இருக்குது. எல்லாத்தையுமே குறை இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப நாமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்புறம் பெர்ஃபெக்டான எங்கிட்ட தேடிக்கிட்டு போய் அப்புறம் ராசி ஆகுறது, சமாதானம் ஆகுறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்ல, நாமே தவறக்கூடியவராக என்ன செய்யறோம்? இருக்கிறோம். சில வேளைகளிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? தவறி விடுகிறோம். அவ்வாறு தவறும் போது கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். நல்லா கவனிங்க, எழும்ப வேண்டும். சில சமயங்களில் தவறிடுறோம், சண்டை போட்டுறோம், மண்ணு கட்டிடுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறோம். உடனே அடுத்த செகண்ட்லேயே யோசிச்சா இப்படி பேசிருக்க கூடாது, இப்படி வார்த்தையை விட்டுருக்க கூடாது, சரி இப்படியா பேசியிருக்கிறது மனுஷன், சே என்னடா அத்தி மீறிட்டமே, தவறாக பேசிட்டமே, தவறாக அப்படி பண்ணிட்டோமே, அவன் மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டோமே, அவன் மனசு நோக்கிற மாதிரி நடந்துச்சோமே அப்படின்னு உணர்வடைஞ்சு கத்துட்ட மன்னிப்பு கேட்டு, கூடுமானால் அவங்ககிட்டே மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? எழும்பணும். அப்படியே படுத்துறக்கூடாது. அதான் சொல்ல வரேன். அப்படியே என்ன செய்யக்கூடாது? அப்படியே படுத்துறக்கூடாது, எழும்பாம. எத்தனை பேர் பாக்ஸிங் பார்த்துருக்கீங்க? பாக்ஸிங், இந்த பாக்ஸிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பாக்ஸிங் போடுவாங்க, போடு போகும்போது பாருங்க ஆளுக்கு மாற்றி 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 அடிப்பாங்க. சாலுகள்லாம் பல்லுகள்லாம் உடஞ்சி கலண்டுரும், அந்த மாதிரிலாம் அடி விழுகும் பாக்ஸிங். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இது. உள்ளே இறக்கி விடுவாங்க, சண்டை போடுவாங்க பாருங்க.
சண்டை போடும்போது ஒரு குத்து விட பாருங்க, ஒரு குத்து விட்ட உடனே செல்லால் அப்படி படுத்துவான். என்ன செய்வான்? எந்திரிக்கவே மாட்டான். ஏன் எந்திரிக்க மாட்டான்? எந்திரிச்சா அவன் அடிப்பான்ல. எந்திரிச்சா அதுக்காகவே படுத்துறது. அப்ப எதிரிக்கு எப்படி வெற்றி கிடைச்சிச்சுன்னா, எப்படி அவன் பிரேச வாங்கினான்னா, அவன் அடிச்சு ஜெயிக்கல, இவன் விழுந்து கொடுத்துட்டான். எனக்கு புரிஞ்சு. இவன் அடிச்சு கடைசி வரைக்கும் போராடி அதுக்கப்புறம் ஜெயிச்சானே தெரியும் சொல்லலாம். இவன் அடிக்கவும் இல்லை, போராடவும் இல்லை, ஒரு குத்துல கீழே அடி செஞ்சுட்டான், விழுந்துட்டான். அவன் கொடுத்த அடி அப்படி மறுபடியும் எந்திரிச்சா மறுபடியும் அடிப்பானே, மறுபடியும் எந்திரிச்சா மறுபடியும் அடிப்பானே. எதுக்கு அடி வாங்கிட்டு பேசாலும் கிடந்துருவோம். சில கிறிஸ்தவங்க தவறு செஞ்ச உடனே அப்படியே விழுந்துருது, அப்படியே கிடந்துருது. இருக்கிறீங்களா? அப்படியே கிடந்துருது எந்திரிக்காம. இயேசுவின் ரத்தம் இருக்கிறதே, கர்த்தர் மன்னிக்கிறவரே, கர்த்தர் கிருபை இறங்குறவரே, அவருடைய தகப்பனாச்சே, நான் அவருடைய பிள்ளையாச்சே, ஏதோ சில தவறு பண்ணிட்டேன், ஏதோ சில காரியத்தை தவறா பேசிட்டேன், அதுக்காக கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரா? கர்த்தர் தூக்கி எறிஞ்சிருவாரா? என் ஜெபத்தை கேட்காம போயிடுவாரா? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப அப்படியே விழுந்துடக்கூடாது. அப்படியே விழுந்துடாம எழும்பி, கர்த்தாவே உடைய கிருபை பெரியது, இந்த ரத்தம் போதுமானதுக்கு அதிகமான ரத்தமாக இருக்கிறது, கர்த்தாவே நீ மன்னித்தபடியான ஸ்தோத்திரம்பா. இப்படி தவறா பேசிருக்க கூடாது, இப்படி தவறா நடந்திருக்க கூடாது, அவங்க மனசு பாதிக்கிற மாதிரி நடந்திருக்க கூடாது என்று உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் எலும்பணுமே தவிர கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே விழுந்துடக்கூடாது. எத்தனை பேர் எலும்ப போறீங்க? ஆமே, அதில் கைப்பிடிச்சவங்க எலும்புங்க, கர்த்தருக்காக எலும்புங்க. ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? எலும்பு என்ன செய்யணும்? எலும்பு. ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க என்னன்னா, எல்லாரோட சமானமா இருக்கணும். தேவனோடு நமக்கு சமாதானம் ஏற்பட்டு விட்டது. இப்ப நமக்கும் மற்ற மனிதர்களுக்கு இடையே செய்யணும் சமாதானம் ஏற்பட வேண்டும். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே பரிபூர்ணம் கிடையாது, யாருமே அத்துப்படியே நூலு பிடிச்ச மாதிரி 100க்கு 100 சரியா நடக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே குறை இருக்குது. அதெல்லாம் பெருசுபடுத்தாம தூக்கி எறிஞ்சிச்சு, ஆசீர்வதித்து மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்து என்ன செய்யணும்? அப்படியே கடந்து போக வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. அப்படி என்ன செய்யக்கூடாது? கசப்பையும் பகையையும் விரோதத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம் சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகள். சொல்றாரு பாருங்க, தீமையை விட்டு விலகி, தீமையை விட்டு பகையை, வாக்குவாதத்தை, சண்டை போடுறத, மல்லு கட்டுறத, சரிக்கு சரியா நிக்கிறத விட்டு விலகி நன்மை செய். என்ன செய்? நன்மை செய், சமாதானத்தை தேடி. சமாதானத்தை தேடினா அங்க எங்கேயோ ஒரு மலையில இருக்குது, தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர போறேன், அந்த தேடுறது இல்ல, அந்த தேடுறது கிடையாது. சமாதானத்தை தேடினா உங்களுக்கும் மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அப்ப போய் சமாதானத்தை தேடணும், சமாதானம் ஆகணும், ஒப்புரவாகணும். பிரதர் தெரியாமல் பேசிட்டு இருந்தது, சிஸ்டர் தெரியாமல் அதை பேசிட்டேன், ஏதோ அவசரத்தில் ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன், அன்றைக்கி நம்ம பேசியிருக்க கூடாது, அன்றைக்கி இந்த சூழ்நிலை அப்படி ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் சிஸ்டர், மன்னிச்சுக்கிங்க, அதை பெருசுப்படுத்திக்கிறாதீங்க, நீங்களே என்னை மன்னிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அப்படி என்ன செய்யணும்? போக வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆமே. ஆகவே சமாதானத்தை தேடி என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதை தொடர்ந்துகள். அதை என்ன செய்துகள்? அதை விட்டுறாத. தொடர்ந்து சமாதானமா வாழ்றதுக்கு நீ போ, பயணி, தொடர்ந்து சமாதானமாய் போ, தொடர்ந்து சமாதானத்தை நீ காத்துக்கொள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, மற்ற மனிதர்களோடு நமக்கு சமாதானம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஏற்பட வேண்டும். சத்தியம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, பகையை தேடாதே, பகையை விரும்பாதே, சண்டையை விரும்பாதே, சமாதானத்தை தேடு, சமாதானத்தை விரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிள்ளைகளிடத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும், பெற்றோர்களிடத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும், சகோதர சகோதரிகளிடத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும், மனைவியிடத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும், புருஷனிடத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும், திருச்சபையின் விசுவாசிகளிடத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும்,
ஊழியக்காரரிடத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும், யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எதுக்காக அழைத்திருக்கிறார்? சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழும்படிக்கே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க, விழிப்பாயிருங்க, கவனமாயிருங்க. எதை? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா என்ன செய்யுங்கள்? கர்த்தர் என்ன சொல்றாரு? சமாதானத்தை இருதயத்துக்குள்ளே பத்திரமா வச்சுக்க, பத்திரமா செஞ்சுக்க, வச்சுக்க. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள். ஆண்கள் இடுப்புல பெல்ட் கட்டுறாங்க, டைட்டா கட்டுறாங்க, பேண்ட் கீட்டு கலந்து கீழே விழுந்துடக்கூடாது, எல்லாம் டைட்டா கட்டுறாங்க. யுத்தத்தில் போர் செய்வர்கள் பெல்ட் கட்டுறாங்க, அதை மனதில் வச்சு தான் எழுதுறாங்க. பெல்ட் கட்டுறாங்க எதுக்குன்னா, அந்த பெல்ட்டில் தான் எல்லா ஆயுதங்களையும் தொங்க விட்டுருப்பாங்க. துப்பாக்கி, பட்டயம், இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அங்கே தொங்க விடப்பட்டிருக்கோம். பெல்ட் அவுந்து விழுந்துருச்சுன்னா எல்லா ஆயுதமும் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும், எதிரி போட்டு தள்ளிடுவான். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால பெல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே இருக்கிற பகுதியையும் டைட்டாக கட்டி வச்சிருக்குது, கீழே இருக்கிற பகுதியையும் டைட்டாக கட்டி வச்சிருக்குது. அதில் இருக்கிற ஆயுதங்களையும் என்ன செஞ்சிருக்கு? நல்லா பத்திரமா தொங்க விட வச்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இங்க சொல்றாரு, ஆவியின் ஒருமையை, எல்லாம் இருக்கிறீங்களா? தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பெல்ட் எப்படி டைட்டா கட்டுறாங்களோ அத போல சமாதானத்தை டைட்டா உள்ள பத்திரமா வச்சுக்க. அது இருந்தா தான் நீ சமாதானமாய் படுத்து தூங்க முடியும், நீ சுகத்தோடு வாழ முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும், நீ தீர்க்காயுசாய் வாழ முடியும். சமாதானத்தை இழந்துட்டு நிம்மதியை தூங்க முடியாது, சமாதானத்தை இழந்துட்டு ஆரோக்கியமா வாழ முடியாது, சமாதானத்தை இழந்துட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது, சமாதானத்தை இழந்துட்டு தீர்க்காயுசாய் வாழ முடியாது. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், சபைக்கு வரக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் கொஞ்ச வயசுல செத்து போனதுக்கு காரணம், மரித்து போனதுக்கு காரணம், இவங்க சாராயம் குடிக்கல, பீடி குடிக்கல, மேட்ரி ஷோ படத்துக்கெல்லாம் போல, வேற தவறான வாழ்க்கையில வாழல, இவங்க சமாதானமா வாழல, மற்றவங்களோட சமாதானமா வாழல. எந்த நேரம் சண்டை தான், எந்த நேரம் அடிதடி தான், எந்த நேரம் வீட்டுக்குள்ள கலவரம் தான், எந்த நேரமும் பகை தான், எந்த நேரம் எரிச்சல் அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தீர்க்காயுசா வாழ முடியல. புரிந்து கொள்ளுங்கள் சில காரியங்கள்லாம். சீக்கிரமாய் மரித்ததுக்கு சில கிறிஸ்தவர்கள் சீக்கிரமாய் மரித்ததுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது ஒரு காரணம், இவர்கள் சமாதானமாய் வாழ சத்தியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்தை கேட்டாலும் கூட அதன்படி நடக்கல. யாரோடையும் சமாதானமா இருக்க மாட்டாங்க, யாரோடையும் சமாதானமா இருக்க மாட்டாங்க. பக்கத்துல யாரும் போக முடியாது. எந்த நேரம் எரிச்சல் தான், மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு டர்னு வச்சுக்கிட்டு யாரும் பக்கத்தில் போக முடியாது. அது அவங்களுக்கு பெரிய ஒரு இது மாதிரி, என்னமோ நாங்கள் தான் உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை என்ன செய்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்துல கைப்பட சொல்லுங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். ஆகவே பெல்ட்டை டைட்டா கட்டுறது மாதிரி சமாதானத்தை டைட்டா கட்டி வச்சுக்கங்க. லூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? லூஸ் பண்ணிடக்கூடாது. இருதயத்தை சமாதானம் பாருங்க, சமாதானத்தை இருதயத்துக்குள்ள பாருங்க பத்திரமா வச்சுக்கிட்டாதான் அவ்வப்போது சமாதானத்தை ரிலீஸ் பண்ணி விட முடியும். சமாதானத்தை உள்ள பத்திரமா வச்சுக்கிட்டாதான் என்ன செய்ய முடியும்? அப்பப்ப சமாதானத்தை ரிலீஸ் பண்ண முடியும். உள்ளே பகையையும் எரிச்சலையும் விரோதத்தையும் உள்ள பாருங்க வச்சிருந்தோம்னா பிறகு அதுதான் என்ன செய்யும்? வெளியில வரும். ரொம்ப கவனம். ஒரு டம்ளர்ல எதை ஊற்றி வைக்கிறோமோ அதை என்ன செய்யும்? வெளியில வரும்.
நீங்க தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா அங்கிருந்து எதுதான் வரும்? நீங்க டொரினோ ஊற்றி வச்சீங்கன்னா டொரினோ தான் வரும். நீங்க இளநீர் ஊற்றி வச்சீங்கன்னா, நீங்க சாராயத்தை ஊற்றி வச்சீங்கன்னா, ஹலோ இல்லைங்க நான் வந்து ஊற்றி வச்சது சாராயம், இன்னும் தண்ணி வர மாட்டேங்குது, இளநீ வர மாட்டேங்குது. இளநீ வர மாட்டேங்குதா? எதை ஊற்றி வச்சீங்க? முதல்ல எதை ஊற்றி வச்சீங்க? இருதயத்துக்குள்ள எது இருக்குது அதான் வெளியில வரும். உள்ள எதை ஊற்றி வச்சிருக்கிறீங்க? பகை, எரிச்சல், சண்டை, கோபம், பலவிதமான காரியத்தோட சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்போ அதுதான் வரும். அதுதான் வெளியே வச்சுன்னா வாழ முடியாது, வெற்றியும் வாழ முடியாது, ஜெயமா வாழ முடியாது. அப்போ உள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள், பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற சமாதானம் காத்துக்கொள்ளுங்கள். சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாழும்படிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே கசப்பான வேர் முளைத்து எழும்பி விட்டது என்றால், நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நமக்குள்ள சமாதானம் இல்லாம கசப்புள்ள எழும்பிருச்சு, பகை எழும்பிருச்சு. அது முளைச்சு வேறு போட்டு செடியில பாருங்க பூ பூத்து காய் காய்ச்சிருச்சுன்னா கவனிங்கள். ஒன்று, தேவ கிருபையை இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவதாக, நமக்குள்ளே கலக்கம் ஏற்பட்டு விடும், கலக்கம் ஏற்பட்டு விடும். மூன்றாவதாக, நாம் தீட்டுப்பட்டவர்களாய் ஆகிவிடுகிறோம். யார் தீட்டு உள்ளவர்கள்? உலகத்தில் சொல்றாங்க அது தீட்டு வீடு, இது தீட்டு வீடு, நாங்கள் கை நனைக்க மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் பச்சை தண்ணியும், நாங்கள் உங்களுக்குள்ள கசப்பு வந்துட்டாவே உலகத்தில் யாரும் பெரிய தீட்டு? முதல்ல உங்கள் வீட்டில் என்ன செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற தீட்டெல்லாம் கசப்பு, பகை, விரோதம், அதுதான் என்னது? தீட்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் முளைத்து விடக்கூடாது. அப்ப கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைச்சிருச்சுன்னா நீங்க எதை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது? தேவ கிருபைய. நான் சொல்றேன், தேவ கிருபை இல்லாம ஒரு செகண்ட் இந்த பூமியில வாழ்றது கஷ்டம். அது தேனியில வாழ்றது, அள்ளி நகரத்துல வாழ்றது. தேவ கிருபை இல்லை, நான் தெரிஞ்சுக்குங்க, தெரியாதவங்க. தேவ கிருபை இழந்து போயிடக்கூடாது. கசப்பு உள்ள வந்துருச்சு, தேவ கிருபை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சத்தியம் தெளிவாய் போதிக்கிறது. சமாதானத்தை காத்துக்கொள், சமாதானத்தை உள்ள பத்திரமா வச்சுக்க. உள்ள பகையை விட்டுறாத, எரிச்சலை விட்டுறாத, கோபத்தை உள்ள விட்டுறாத. அது அடைய அப்பப்ப செஞ்சிட வெளியில ஏத்தீர் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கலக்கம் உண்டாக்குகிறதுனால். கசப்பு உள்ள வந்துருச்சுன்னா நாமளே கலங்கி போயிடுவோம், நம்மளே ஒரு நிலையை நிற்க முடியாது. சில சமயம் கண்ணு தெரியாம போயிருது. இந்த கண் நல்லா தெரியும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அடுத்த ஸ்டெப் எங்க வச்சு அப்படின்றது என்ன செய்யாது, தெரிய வெற்றி பெற முடியாது. ஆகவே கசப்பான வேற என்ன செய்யக்கூடாது உள்ள. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுப்படுகிறதினால். என்ன படுகிறதுனா? அப்ப எது நம்மளை தீட்டுப்படுத்துது? கசப்பு, பகை, சண்டை, விரோதம், எரிச்சல், அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்துது. நம்ம தீட்டுன்றத வேறையே நினைச்சிட்டு இருக்கோமே. சரீரத்துக்கு அடுத்த சில காரியத்தை பாருங்க வைத்துக்கொண்டு, இது தீட்டு வீடு, அது தீட்டு வீடு, அவங்க தீட்டு, இவங்க தீட்டு. உள்ள கசப்பு இருந்தாவே நீ யாருதான்? சத்தியவேதம் போதிக்குது. இப்ப செக் பண்ணி பாருங்க, எனக்குள்ள கசப்பு இருக்குதா? மாமியா மேல, நாத்திரா மேல, பிள்ளை மேல, பேர பிள்ளைங்க மேல, புருஷன் மேல, மனைவி மேல, கூட பிறந்த அண்ணன் தம்பி மேல எனக்கு கசப்பு இருக்குதா? கசப்பு இருக்குனாவே நீங்க யாருதான்? இருக்கிறீங்களா? மன்னிங்க, ஆசீர்வதிங்க, அவங்க மேல ரத்தத்தை தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நீங்க கசப்பு விட்டு வெளியில வாங்க, உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. இருக்கிறீங்களா? தீர்க்காயுசாய் வாழுங்கள், நிம்மதியா தூங்கி எந்திரிங்க, சமாதானமாய் வாழுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே தேவனுடைய கிருபை இழந்து போய்விடக்கூடாது. தேவ கிருபை தொடர்ந்து நமக்கு என்ன செய்யணும்? கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை என்ன செய்து கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இருக்கிறீங்களா? ஒரு காரியத்தை யார் ஆவி மனிதனிலே வளர்ந்தவர்கள்? யார் ஆவி மனிதனிலே வளர்ந்தவர்கள்? அருமையானவர்களை கவனியுங்கள். சபைக்கு வரக்கூடிய எல்லாருமே ஆவியிலே வளர்ந்தவர்கள் கிடையாது. சிலர் ஒரு பாருங்க, சபைக்கு 10 வருஷமா வந்தோம், இன்னும் ஆவியிலே வளராதவர்களாய் பாருங்க, மாம்சத்துக்குரியவர்களாய் தான் இருப்பார்கள். இன்னமும் பாருங்க, மாம்சத்துக்குரியவர்களாக தான் இருப்பார்கள். அவர்கள் ஆவியிலே வளர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். சத்தியவேதம் பாருங்க, யார் ஆவியிலே வளர்ந்தவர்கள் என்பதை குறித்து நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, போதிக்கிறது. ஆகவே அதை குறித்து பார்க்க போகிறோம். யார் ஆவியிலே வளர்ந்தவர்கள் என்று சொன்னால் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அவர்கள் யாருடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள்? தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் blessed people, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கொடுத்து வைத்த ஜனங்கள், பேறு பெற்ற ஜனங்கள். அவர்கள்தான் எவர்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்கள் யாருடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்களா, அல்லது தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்களா? எப்படி போட்டு பைபிள்ல? ரெண்டு ஒண்ணு தானே. தேவனுடைய பிள்ளைகள் என்றாலும் ஒண்ணு தானே, தேவனுடைய புத்திரர் என்றாலும் ஒண்ணு தானே. இதை கவனிச்சுட்டு வரீங்களா? எனக்கு 16 வயசுல ஒரு பிள்ளை இருக்குது, 9 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். ரெண்டுமே எனக்கு பிள்ளைங்க தான். ஆனா அது வளர்ந்த பிள்ளை, இது அது வளர்ந்த பிள்ளை, இது வளராத பிள்ளை. ரெண்டுமே எனக்கு யாருதான்? பிள்ளை தான். இதுல எந்த சந்தேகம் கிடையவே கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளை தான், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா வளர்ந்த பிள்ளையா வளராத பிள்ளையான்றது இப்ப என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்க்கணும். இருக்கிறீங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள் என்று இங்க சொல்லல, தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இது வளர்ந்த பிள்ளை, இது சரீரத்துல வளர்ந்துருக்குது. சரீரத்தில் வளர்றது மாத்திரம் இல்ல, மனதிலே என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். இருதயத்தில் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். எனவே வளர்ந்தவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் புத்திரர். எனவே யார் ஆவியிலே வளர்ந்தவர்கள் என்றால் மற்றவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களோடு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள். அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். இருக்கிறீங்களா? எனவே எக்காரணத்துக்காகவும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, காசுக்காக, மாலைக்காக எதை இழந்துடக்கூடாது? சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. மன்னிக்க பழக வேண்டும், மன்னிக்க பழகணும், சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? அவனை விட குறைச்சவனா நான் இறங்கி போன்பாக்கும். பொம்மை நாட்டி உனக்கே வளர்த்து முறை இருந்துச்சுன்னா, நான் ஆம்பளை, மீசை வச்ச ஆம்பளடி, நான்
எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? புரியுதா நான் சொல்றது? நான் யாரு? உள்ளதான் ஒண்ணும் இல்லை, வெளியில மீசை இருக்குது, உள்ள என்ன இல்லை, ஒண்ணும் இல்லை. போ, உன்னைய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி உன்னை பயன்படுத்துவார், என்ன பண்ண பார்ப்போம். இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. தெரிஞ்சு போயிட மாட்டோம் இறங்கி போறதுனால. 6 அடி குட்டியா ஏற மாட்டோம். இருக்கிறீங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். ஆமென். இந்த வசனத்திலே குழந்தைகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல, குமாரர்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல, பிள்ளைகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல, புத்திரர் என்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்திய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது குழந்தைகள் என்கிற வார்த்தையை வாசிக்கலாம், பிள்ளைகள் என்கிற வார்த்தையை வாசிக்கலாம், குமாரர்கள் என்கிற வார்த்தையை வாசிக்கலாம், குமாரத்திகள் என்கிற வார்த்தையை வாசிக்கலாம், புத்திரர் என்கிற வார்த்தையை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? வாசிப்பீர்கள். இதிலே இந்த புத்திரர் என்கிற வார்த்தை கொஞ்சம் ஹை லெவல் வேர்டு, கொஞ்சம் உயர் ரகமான வார்த்தை. எப்படி என்று சொன்னால், நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, மேஜர் ஆயிட்டான். என்ன ஆயிட்டான்? என்ன ஆயிட்டான்? மேஜர் ஆயிட்டான். மேஜர் ஆயிட்டானாவே அப்ப இதுக்கு முன்னால மைனர் ஆயிருந்தான்னு அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? சரி, மேஜர் என்றால் என்ன? மேஜர்னா வளர்ந்துட்டான், மெச்சூர் ஆயிட்டான். இவ்வளவு நாளும் விவரம் தெரியாதவனா இருந்தா இப்ப விவரம் தெரிஞ்ச ஆளா என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். எனவே இப்ப பொறுப்புகளை நம்பி என்ன செய்யலாம்? அப்ப குழந்தையா இருந்தா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, விளையாட்டுத்தனமா தான் செஞ்சு அழிச்சிடுவான். ஆனா இப்ப விவரம் தெரிஞ்சிருச்சு, மெச்சூர் ஆயிட்டான், வளர்ந்துட்டான், விவரம் தெரிஞ்சிருச்சு. எனவே குடும்ப பொறுப்புல என்ன செய்யலாம் வேண்ட? அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் தேவனுடைய புத்திரர். இருக்கிறீங்களா? எனவே வளர்ந்தவர்களுக்கு தான் புத்திரர் என்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள் தான், மற்றவர்களோடு சமாதானமாய் வாழ்கிறவர்கள் தான், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள் தான் ஆவியிலே வளர்ந்தவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் மன்னிக்கிறவர்களாய் வாழ வேண்டும், நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ வேண்டும். ஏனென்றால் சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. சமாதானமாய் இருப்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே பகை வெளியேற்றணும், கசப்பை வெளியேற்றணும். கூடுமானால் எல்லா மனுஷரோடு சமாதானமாய். சில ஆட்கள் போட்டு வாங்குறது, சில மனைவிமார்கள் இறங்கி வாடி மாப்பிள்ள, நீ கல்யாணம் முடிச்சல இருக்கீங்களா? போயிட்டீங்க. அந்த ஆளு நான் மீச வச்ச ஆம்பளே நின்றுட்டு இருக்காங்க. இந்தம்மா கல்யாணம் முடிச்சல, இறங்கி வாடி மாப்பிள்ள, நீ விட்டு பிடிக்கும், நீ எங்கோன்னு அங்கே ஒரு கஞ்சிக்கு இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. விட்டு கொடுத்து எவ்வளோதான் இருந்தாலும் என்னுடைய சரீரம் எல்லாம் இருக்கிறீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. நான் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்கு உங்க வீட்டுல குறை இருக்கவே இருக்க. சில காரியத்துக்காக நீங்க ஜெபிக்காமலேயே அது உங்க வீட்டுக்கு வந்துடும். உண்மைங்க. நீங்க சமாதானமா வாழ்ந்தீங்கன்னா, நீங்க சில காரியத்துக்காக ஜெபிக்காமலேயே உங்க வீட்டுக்கு அந்த பொருள் என்ன செஞ்சிடும்? அந்த ஆசீர்வாதம் வந்துடும். ரகசியத்தை கவனித்துக் கொள்ளுங்க. ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப யார் வளர்ந்தவர்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். நம்ம சபைக்குள்ளேயே மூஞ்சி ஊத்திக்கிட்டு தர்றோமே. இருக்கீங்களா? போயிட்டீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்ப ஏதோ இருக்குதுன்னு
சபைக்குள்ளேயே எங்க மூஞ்சியை வெட்ட, முகரைய வெட்ட, கழுத்தை வெட்ட பார்த்து எப்படி ஆசீர்வாதம் வரும்? வீட்டில் எப்படி ஜெபத்துக்கு பதில் வரும்? எப்படி நன்மை உண்டாகும்? எப்படி நிம்மதியை தூங்க முடியும்? எப்படி சுகமா வாழ முடியும்? எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? எப்படி தீர்க்காயசா வாழ முடியும்? எப்படி நிம்மதியை தூங்க முடியும்? கேக்குறீங்களா? சமாதானமா இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். தெய்வ பக்தியோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர். யார் அந்த ஒருவருக்கொருவர்? யார் அந்த ஒருவருக்கொருவர்? இந்த இடத்துல நீங்க வீட்டில் வாசிங்க. இந்த இடத்துல குறிப்பாய் புருஷனை மனைவி பத்தி பேசுற. புருஷன் மனைவி. அடுத்த வசனம் வாசிங்க. மனைவிகளின் ஆரம்பிக்கிறேன். அடுத்த 2 வசனம் பாருங்க தள்ளி. கணவன்மார்களே, புருஷர்களே. இது எதை பத்தி பேசுறாரு? புருஷனை பத்தியும் மனைவி பத்தி பேசுறாரு. அப்ப தெய்வ பயத்தோட, தெய்வ பக்தியோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள்னா யார் அந்த ஒருவருக்கொருவர்? சொல்லுங்க. புருஷனும் மனைவியும், கணவனும் மனைவியும் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன செய்திருங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு தானே பிசாசு திட்டம் போட்டு கண்ணில் விளக்கணை ஊத்திக்கிட்டு சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்க 2 பேத்துக்கு இடையில அவனுக்கு என்ன செஞ்சிடாதீங்க. உங்க 2 பேத்துக்கு இடையில யாருக்கு இடம் கொடுத்துடாதீங்க. யாருக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அவனுக்கு இடம் கொடுத்தீங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். எல்லாம் முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு. இருக்கிறீங்களா? உங்க 2 பேத்துக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். 2 பேத்துக்கு நடுவுல பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர். ஆமென். அவர் இருக்கணும். விசுவாசம் என்ன செய்யக்கூடாதுங்க, நுழைஞ்சிடக்கூடாது. விசுவாசம் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு பார்க்கிறான். கர்த்தர் சொல்றாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்திருங்கள்? கீழ்ப்படிந்து இருங்கள். பக்கத்துல எப்படி சொல்லுங்க? பிசாசுக்கு இடமிடாதிருங்கள். உங்க மத்தியில ஆவியானவர் இருக்கணும், பிசாசு இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென். சமாதானமா இருக்கும்படிக்கே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வாக்குவாதம் என்ன பண்ணுகிறது என்றால், இதை பார்த்து முடிப்போம். இந்த வாக்குவாதம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், வாக்குவாதம் நம்மை கவிழ்த்து போடுகிறது. வாக்குவாதம் நம்மை மடங்கடிக்கிறது. வாக்குவாதம் நம்மை வீழ்த்துகிறது. வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவாக வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு. அந்த வார்த்தை நல்லா கவனிச்சிங்க. வாக்குவாதம் என்ற வார்த்தையை நல்லா பேனாவோட ரவுண்ட் போட்டு வச்சிருங்க. வாக்குவாதம் எதுங்க? வாக்குவாதம். அப்ப வாக்குவாதம் என்ன பண்ணுகிறது? நம்மை கவிழ்த்து போடுகிறது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிற. என்ன செய்து போடுகிற? கவிழ்த்து போடுகிற. அப்ப வாக்குவாதம் என்ன பண்ணுதுன்னா, நம்மை கவிழ்த்து போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை கவிழ்த்து போடுகிறது. நம்முடைய எதிர்காலத்தை அது கவிழ்த்து போடுகிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? சரி, வாக்குவாதம் நம்மை கவிழ்த்து போடுகிறது என்று சொன்னால், அப்ப சமாதானம் நம்மளை என்ன பண்ணுது? வாக்குவாதம் நம்மளை கவிழ்த்து போடுது, நம்மளை மடங்கடிக்குது, நம்மளை தோக்கடிக்குதுன்னா,
அப்ப சமாதானம் நம்ம என்ன பண்ணுகிறது? சமாதானம் நம்மை நிலை நிறுத்துகிறது. சமாதானம் நம்மை வாழ வைக்கிறது. சமாதானம் நம்மை ஜெயிக்க வைக்கிறது. சமாதானம் நம்மை உயர்த்துகிறது. ஆமென். சமாதானம் நம்மை தீர்க்காயுசாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. சமாதானம் பாருங்க நம்மை விசாலத்துக்குள்ளே என்ன செய்கிறது? கொண்டு போகிறது. நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்குள்ளே சமாதானம் என்ன செய்கிறது? நம்மை கொண்டு போய் விடுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க ஒருபோதும் பாருங்க சண்டைக்கும் பகைக்கும் வாக்குவாதங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் பாருங்க சமாதானத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்க வேண்டும். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை யோசிக்க வேண்டும். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை யோசித்து சிந்தித்து சமாதானமாய் வாழ்ந்து பாருங்க தேவனுடைய நாமத்தை இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த. எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க? ஆமென். ஆசீர்வாதங்கள் வீட்டுல வந்து பாருங்க நிறைந்திருக்கணும்னா நீங்கள் மற்ற மனிதர்களோடு சமாதானமாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். கடந்த வாரத்தில் வாசித்து காண்பித்து இந்த வாரத்தில் அந்த வசனத்தை வாசித்தோம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இந்த தகப்பன் யார்? சமாதானத்தை உண்டாக்குகிறார். பகை உண்டாக்குறவர் கிடையாது. ஆகவே நாமும் பாருங்க நம்முடைய தேவனை போலவே நம்முடைய அப்பாவை போலவே பாருங்க சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாய், சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களாய், சமாதானமாய் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சமாதானமாய் வாழ்கிறவர்களாய் இருந்தால் நான் சொல்றேன் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு வீட்டுல குறைவு இருக்கவே இருக்கு. ஆமென். எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு குறைவு இருக்கு? எல்லா கண்களை மூடினான் ஜெபி. எல்லா ஒரு விசை கண்களை மூடி, யார் கண்ணை திறந்து பார்க்க வேணாம். உங்களை நீங்களே அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு பகை இருக்குதா? யார் மேலேயாவது உங்களுக்கு எரிச்சல் இருக்குதா? யார் மேலேயாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருக்குதா? யார் மேலேயாவது உங்களுக்கு கோவம் இருக்குதா? ஒருவேளை மாமியா மேல, நாத்தனா மேல, மதினியா மேல, மச்சா மேல, ஒருவேளை குழந்தை மேல, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மேல ஏதாவது இருக்குதா? செக் பண்ணுங்க. ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன்பா, மனப்பூர்வமா மன்னிக்கிறேன், மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறேன்பா, மனப்பூர்வமா மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறேன்பா. ஓ தேவனே கர்த்தாவே, நான் தீர்க்காயுசாய் வாழ விரும்புகிறேன். நான் சுகமாய் வாழ விரும்புகிறேன். நான் ஆரோக்கியமாய் வாழ விரும்புகிறேன். கர்த்தாவே தீர்க்காயுசாய் வாழ விரும்புகிறேன். ஓ தேவனே, இந்த ஜெபத்துக்கெல்லாம் நான் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்பா. ஓ தேவனே, மற்ற எல்லா மனிதர்களோடு சமாதானமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். கூடுமானால் எல்லா மனிதர்களோடும் சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் எண்ணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. மாம்சத்துக்காரன காரியங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு ஆவியிலே வளர்ந்தவர்களாய் மாற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் தகப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவரே, மற்ற நபர்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாய், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றும். எல்லா கசப்புகள், மாம்ச வைராக்கியங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். இருதயத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொரு சமாதானமாய் வாழ பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். அனுக்கிரகம் பண்ணும். நாமும் பிள்ளைகள் மூலமாய் மகிழ்படட்டும். சகலவிதமான ஆசீர்வாதங்கள் வந்து வீட்டிலே தங்கி இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.